நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஓச்சேரி, ஜாகீர் தண்டலம், பெரும்புலிப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சின்னசாமி விவசாய சங்க கொடியேற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும், கிணறு பழுது பார்க்க புதியதாக வெட்டிக்கொள்ள 5000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும், தமிழக அரசின் அவசர சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறினார். நிலம் கையகப்படுத்தலுக்கான சட்டம் முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு விரோதமானது மட்டுமல்ல, விவசாயத்தை அடியோடு ஒழிக்கக்கூடிய ஒரு சட்டமாக கருதுகின்றோம். விவசாயிகளுடைய ஒப்புதலை பெறாமலேயே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை தனியார்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தை, வழிவகுக்கக்கூடிய அந்த சட்டத்தை மத்திய அரசு எந்த காரணத்தை கொண்டும் முன்மொழியக்கூடாது, அதற்கு எந்த அரசியல் கட்சிகளும் ஆதரவு அளிக்கக்கூடாது. அந்த சட்டத்தை கடுமையான முறையில் எதிர்ப்போம் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தெரிவிப்பதோடு, விவசாயம் செய்வதற்கு அபராதம் விதிப்பதைப் போல இருக்கிறது அந்த 5000 ரூபாய் கட்டணம் என்கிற சட்டம். ஆகவே அந்த விவசாயத்தை அடியோடு நிறுத்தக்கூடிய, தடை செய்யக்கூடிய சட்டமான அந்த அவசர அந்த சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற்று எந்த அனுமதி இல்லாமல், தடை இல்லாமல் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கின்ற அந்த வழிகாட்டுதலோடு ஆழ்துளை கிணறு வைப்பதற்கும் கிணறு வெட்டுவதற்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளைகளை தடுத்து நிறுத்தாவிட்டால் விவசாயம் வீணாகிவிடும் என்றும் சின்னசாமி தெரிவித்தார்.